அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தன் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஓய்வு நாள் செய்தியாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து கர்த்தரிடமிருந்து கிடைக்கப்பட்ட வசனமானது சங்கீதம் 29 4வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்பதை இந்த சங்கீதத்திலே நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். முதலாவது வசனத்திலே சொல்லுகிறது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அதாவது பலவான்களின் புத்திரரே என்று இந்த இடத்திலே அழைக்கப்படுவது பரலோகத்தில் இருக்கின்ற தேவ தூதர்களை சொல்கிறது. அவர்களை வானத்தில் உள்ளவர்கள் வானவர்களே என்றும், விண்ணகத்திலே இருப்பதனாலே விண்ணில் உள்ளவர்களே என்றும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மட்டுமே மகிமையை செலுத்த வேண்டும். லூசிபரை போல சுயத்திற்கோ அல்லது வேறு எந்த தெய்வத்திற்கோ மகிமை செலுத்தக்கூடாது. அவருடைய நாமத்தை நாம் எப்படி மகிமைப்படுத்துவது, அவருடைய வல்லமையை நாம் எப்படி தரித்து கொள்வது என்பதையெல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய நாமத்திற்குரிய துதிகளை, அவர் நாமத்திற்குரிய தொழுது கொள்ளுதலை, அவரது நாமத்திற்குரிய காணிக்கைகளை செலுத்தி நாம் இவ்வாறு செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த மகிமையை துதிப்பது என்பது, பரிசுத்தமாய் தொழுது கொள்வது என்பது நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய நினைவிலும் எப்பொழுதும் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நாம் எதற்கு துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும் என்றால் நாம் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அந்த வல்லமைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அந்த அவருடைய மகிமை உள்ள மகத்துவத்திற்காக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையை பேதுரு விளக்குகின்றார், அவர் பிரசங்கிக்கின்றார். யாருக்கு என்றால் இயேசுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இகழ்கிறவர்களை,
சிலுவையிலே அவரை அறைந்த யூதர்களுக்கு அவர் மறுபடியும் பிரசங்கிக்கிறார். எங்கே இருந்து? ஆலயத்தில் உள்ள சாலமன் மன்றம் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து அவர் பிரசங்கிக்கிறார். எப்படி? யூதர்கள் மிகுந்த எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த சூழ்நிலை பேதுருவுக்கு ஏற்றதாக இல்லாத நிலையிலும் அங்கே சூழ்நிலைக்கு தக்க தைரியத்தை வரவழைத்து தைரியத்தோடு பிரசங்கித்தார். அவர் எவ்வாறு பிரசங்கித்தார் என்றால், சாலமனுக்கே ஞானத்தை தேவன் வரமாக கொடுத்தார். ஆனால் அந்த வரமாக கொடுத்தவரே பெரியவர். சாலமன் பெற்றுக்கொண்டவன் பெரியவன் அல்ல. ஆகவே அந்த ஞானத்திற்கு காரணமாயிருந்த நீதிமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலமனிலும் பெரியவர் என்று அங்கே பேதுரு போதித்துவிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்களிலே மிகவும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து அநேக அற்புதங்களை அவர் நடத்தினார். தன்னுடைய சொந்த வல்லமையினாலோ அல்லது தம்முடைய பரிசுத்தத்தின் காரணமாகவோ இந்த அற்புதங்களையும் இந்த அதிசயங்களையும் அவர் நடத்தவில்லை. இந்த வல்லமையையும் இந்த பரிசுத்தமும் தேவனுக்கே உரியது என்று அறிக்கை செய்து அவர் தன்னுடைய பணியை செய்தார். ஆவியின் வரங்களை பயன்படுத்தினார். இவ்வாறு தேவனை உயர்த்தி அறிக்கை செய்து மகிமைப்படுத்தினார் பேதுரு. மற்றும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் என்றும், ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டீர்கள் என்று தைரியமாக யூதர்களை குறித்து அந்த போதனையிலே குற்றம் சாட்டினார். இப்படிப்பட்ட உங்களுடைய பாவச் செயல்கள், பிலாத்து செய்த பாவச் செயலை விட நீங்கள் இழிவானவர்கள் என்று நேருக்கு நேராக அவர்களை குற்றம் சுமத்தினார். நீங்கள் எல்லாம் நன்மையை விட்டுவிட்டீர்கள், தீமையை தெரிந்து கொண்டீர்கள், கள்ளம் கபடமற்ற பரிசுத்த குமாரனை புறக்கணித்து விட்டீர்கள், உங்களுக்கு குற்றவாளியை தெரிந்து கொண்டீர்கள், மதிப்பானதை இழந்து போனீர்கள், இழிவானதை எடுத்துக்கொண்டீர்கள். பாவமோ உங்களுடையது, ஆனால் தண்டனையோ அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கோ மகிமை, உங்களுக்கு மகிமை, ஆனால் அவருக்கோ உங்களுக்காக வெட்கத்தை அணிந்து கொண்டார். உங்களுக்கு கிரீடத்தை செலுத்துவதற்காக, கொடுப்பதற்காக அவர் சிலுவையை சுமந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தான். இந்த வல்லமைக்காகவே தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்தின் மூலமாக அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்பது தேவன்
தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணினார். பேதுரு இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இரண்டாவதாக நாம் தேவனுடைய மகிமையை குறித்து பிரசங்கம் பண்ணின பவுலடியாரை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து பவுலடியார் நீதிமன்றத்திலே குற்றவாளியாக கூண்டிலே நிறுத்தப்பட்டு அகிரிப்பா ராஜாவின் முன்பு தைரியமாக பேசுகிறார், தைரியமாக சொல்கிறார். தேவன் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் வருவார். தேவன் அருளிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த நீதிமன்றத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தமானது பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், மீண்டும் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இதன் மூலமாக நிறைவேற்றி கொடுத்த தேவன். இதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட அவர் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார்கள். அந்த ஜீவன் இயேசுவின் கையில் இருக்கிறது. அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர் மரிப்பது போல, அவர் உயிர்த்தெழுந்தது போல அவர் மீண்டும் வருவார் என்று யூதர்கள் அதிகமான நம்பிக்கையோடு 12 கோத்திரங்களும் இந்த நம்பிக்கைக்காக காத்திருக்கும் போது இதே நம்பிக்கையை நான் இதே வாக்குத்தத்தங்களை தான் நானும் நம்பியிருந்து பிரசங்கித்தேன், இது தவறா என்று தன்னுடைய நம்பிக்கையை குறித்து அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் சொல்கிறார், நீதிமான்களும் அந்நீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுலடியார் அங்கே உரைத்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறார். அப்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய சத்தம், அந்த சத்தம்தான் கர்த்தருடைய சத்தம். அந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்பதை தான் சங்கீதக்காரன் 29வது சங்கீதத்தில் சொல்கிறான். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது, அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்துவம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கன்று குட்டிகள் அந்த சத்தத்தை கேட்டும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிழைக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களையும் ஈனும்படி செய்து காடுகளில் வனாந்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் அவருடைய சத்தத்தினாலே தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கப் போகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த சத்தம் கேட்கக்கூடிய காலம் விரைவிலே வரவிருக்கிறது. அந்த சத்தம் கேட்கும்போது பிரேத குழியிலே இருக்கிற ஒவ்வொருவரும் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். நீதிமான்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி உயிர்த்தெழுவார்கள். தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி உயிர்த்தெழுவார்கள். இந்த நாளில்
நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு முக்கியமான வினா, ஒரு கேள்வி என்றால், அந்த உயிர்த்தெழுதலிலே நாமும் உயிர்த்தெழுந்து பங்கு பெறும்போது நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லப் போகிறதா, அல்லது ஆக்கினியை தீர்ப்பு கற்றுக்கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு செல்லப் போகிறதா என்றுதான் நம் முன்பாக உள்ள கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் 29வது வசனத்தின் மூலமாக இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே நம்முடைய இம்மைக்குரிய வாழ்வை குறித்து மட்டும் பேசவில்லை, கடைசி நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் பேசுகிறார். ஆவிக்குரிய அர்த்தத்தில் மட்டும் பேசவில்லை, சரீரப்பிரகாரமான அர்த்தத்திலும் இங்கே பேசுகிறார். கர்த்தர் சத்தமிடும் நாளிலே, அந்த நேரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனைவரும், அந்த நாள் இந்த உலகத்தின் முடிவு நாள், அந்த நாளில் அனைவரும் உயிர்த்தெழுவார்கள். நல்லவர்களும் உயிர்த்தெழுவார்கள், தீயவர்களும் உயிர்த்தெழுவார்கள், சரீரங்களோடு உயிர்த்தெழுவார்கள். நல்லவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நீதிமானாக்கப்பட்டு புதிய சரீரத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்வார்கள். இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். தீயவர்கள் மற்றும் அக்கிரமக்காரர்கள் நரகத்திலே புதிய சரீரங்களை பெற்றுக்கொண்டு இவர்கள் அடைய போவது ஆக்கினை தீர்ப்பு, இவர்களுக்கு கிடைக்க இருப்பது நித்திய தண்டனை. ஆகவே கர்த்தருடைய சத்தத்தினாலே நாம் அறியப்படும் சத்தியம் என்னவென்றால், இரட்சிப்பு என்பது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினாலே தான் நமக்கு பரிபூரண இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம் கிரியைகளினால் ஏற்றவாறு நம் கிரியைகளுக்கு தக்க பலனை பெறுகிறவர்களாக இருப்போம், அல்லது அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனாக தண்டிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆகவே நம்முடைய கிரியை விசுவாசத்தோடு கூடிய நல்ல கிரியைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியை செத்த கிரியையாக இருக்கக்கூடாது, அது செத்த விசுவாசமாக ஆகிவிடும். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய கிரியைகள் விசுவாசத்திற்கான சான்றாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஆண்டவர் வரும் நாளில்தான் தொடங்கப் போகிறது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு கடைசி காலத்திலே நாம் வந்துவிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போதே தன்னுடைய நியாய தீர்ப்புக்கான கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்து விட்டார். ஆக நாம் இம்மையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது என்பதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய கிரியைகள், நம்முடைய விசுவாசங்கள் தேவனுடைய ராஜ்யமா சாத்தானின் ராஜ்யமா என்பதை தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுந்தபடி கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக, தமது ஜனத்திற்கு சமாதானம் தரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக
நாம் அவருக்கு முன்பாக விசுவாசத்தோடு கூட நல்ல கிரியைகளை இந்த இம்மைக்குரிய வாழ்வில் நாம் செய்வோம், அவருடைய ராஜ்யத்தை பெறுவோம். இப்படியாக கர்த்தர் இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே, அவருடைய சத்தத்தை வல்லமையை குறித்தும் அவருடைய சத்தத்தின் மகத்துவத்தை குறித்தும் சொல்லுகிறார். அவருடைய வல்லமைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய மகிமையுள்ள மகத்துவத்திற்காக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரை துதித்து தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இப்படியாக அர்ப்பணிப்போம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் ஒழுக்கமும் உடையவரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வார்த்தைகளை இன்றைக்கு தந்திருக்கிறேன். இப்படியாக உம்முடைய வார்த்தைகளினாலும் வசனத்தினாலும் இந்த சபையை திருமுழுக்கு செய்து கேட்கின்றவர்கள் இருதயத்தில் இந்த வார்த்தையை நீர் ஸ்திரப்படுத்தி, என் தேவனே, உம்முடைய வருகையின் போது இந்த சபையை உம்முடைய மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபித்து கர்த்தர் விண்ணப்பிக்கிறோம். என் தேவனே, இப்படியாக நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபங்களுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.